வணக்கம். எத்தனை வீடியோ போட்டாலும், இல்ல நம்மளும் மேம்போக்கா, பெருந்தன்மையா அப்படியே பல்ல கடிச்சிட்டு 40 பேர் செத்துருக்காங்க. பல்ல கடிச்சிட்டு, வார்த்தைய பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு, எவ்வளோ வீடியோ போட்டாலும் மனசு ஆற மாட்டேன்துங்க. அட பைத்தியங்களா! 8:45க்கு எங்க பேசுறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி, 8:45க்கு பேசுறேன்னு அறிவிப்பு விட்ட இடம் எது? 8:45க்கு நீ எங்க இருந்த? வீட்டு மயிர்ல உட்காந்துக்கிட்டு அங்க ஆயிரக்கணக்கில் ரோட்ல கிடப்பாங்களா அந்த நொன்னைய பாக்குறதுக்கு ஒரு வீட்டுல மணியை ஆட்டிட்டு அந்த டயத்துக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புவாராம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டு பரவாயில்ல, 6 மணி நேரம் 7 மணி நேரம் உன் தொண்டர்கள் உன்னை பார்க்க வந்த ரசிகர் வேற அப்படி. ஒரு கடை கிட வச்சு யாரும் வியாபாரம் பண்ண முடியுதான்னா பழைய இடத்துல எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். யாரும் கடை வைக்க பயந்துக்கிட்டு உண்மையிலே ஒரு கூட்டம் வருதுன்னா சந்தோஷமா கடை, டீ கடை எல்லா கடையும் திறந்து வைப்பாங்க. உங்களை பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னா அப்பேற்பட்ட நீங்க ஜென்மங்களா இருக்கீங்க. ஒரு 6 மணி நேரம் லேட்டுன்னா பாத்ரூமுக்கு என்ன பண்ணுவாங்க, குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? நொன்னைக்கு நீங்க மட்டும் நல்லா சொகுசா ஏசிக்குள்ள நொட்டிக்கிட்டு வந்தா பத்தாது, அவங்க எப்படி இருப்பாங்க, வெயில்ல என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்க வேணாமா? உண்மையிலே ஒரு தலைவன் இருக்கவன் எப்படி இருக்கணும்? எப்பா எனக்கு 50 வயசு ஆகிப்போச்சு, 50 வயசை தாண்டிடுச்சு, நான் வாழ்க்கையில் 20 வயசுலேருந்து நல்லா சம்பாரிச்சு நல்லா கொளுத்து பணம் வச்சு செட்டில் ஆகிட்டேன். நீங்களாம் 20 வயசு, 18 வயசு, 25 வயசு எல்லாம் படிக்கிறவங்க, பாதி பேர் காலேஜில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, நல்லா படிங்க. இப்படியெல்லாம் கூட்டம் அஜித் குமார் சொன்ன மாதிரி எல்லாருமே நீங்கள் படிப்பை பாருங்க, அடுத்து நல்ல வேலை வாய்ப்புகளை பாருங்க. என்ன டிவியில் பார்த்தா நான் தெரிய மாட்டேனா, இல்லை நியூஸில் பார்த்தா தெரிய மாட்டேனா? என்னைய பார்த்து ஒன்றும் ஆக போகிற கிடையாது. நான் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆனவேன். நீங்கள்லாம் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அடுத்து வேலை வாய்ப்புகள் இருக்குது, உங்களை பெற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை நிறையா இருக்குது, நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டியிருக்குன்னு சொல்கிறவன் தானே உண்மையிலே தலைவன். எல்லா பையலுக்கும் எப்போ லீவ் விடுவாங்கன்னு பார்த்து சனி ஞாயிறு தான் லீவ் விடுவாங்க, எல்லா பையலும் வருவான்னு சொல்லிட்டு சனி ஞாயிறில் கூட்டம் போகிறவங்கலாம் தலைவனா? சரி, வந்ததே வந்தீங்க, பின்னாடியே கூட்டம் எதுக்கு வர விடுறீங்க? நீங்கள் என்ன உங்கள் பேச்சை கேட்கவா எல்லாரும் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு மயிர் போச்சுன்னு வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதான் மோரக்கட்டையை பார்க்க தானே வர்றாங்க. மேலே நின்னோ இல்லை ஜன்னல் வழியாவோ கையை காட்டிக்கிட்டே வந்தால் பார்க்குறவங்க போயிருப்பானே. நீ பெரிய அண்ணா மாதிரி பேசிடுவீங்க, பெரியார் மாதிரி பயங்கரமான கருத்தை சொல்ல போகிறீங்க, முற்போக்கா பயங்கரமான வார்த்தையெல்லாம் பேசுவீங்க. உங்கள் பேச்சை கேட்டே ஆகணும்னா எல்லாரும் பின்னாடி நொட்டிட்டு வர்றானுங்க. இந்த மோரக்கட்டையை பார்க்க வந்தானுங்க, வழியில் அந்த மோரக்கட்டையை காட்டி தொலைஞ்சிருந்தா எல்லாம் பார்த்துட்டு அவன் பாட்டு கூட்டம் குறைஞ்சிருக்கும், பின்னாடியே வந்திருக்க மாட்டாங்க. இந்த அடிப்படை கூட தெரியாத அரலூசு பயல்களா இருக்கீங்க. வந்தோடனே காவல்துறை சூப்பரா செயல்படுதுன்னு சொல்லி பாராட்டுறீங்க, அடுத்த நாள் காவல்துறையை குறை சொல்றீங்க. இது உங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான மனநிலை குணம்லாம் இல்லையா? ஷார்ட் டைம் மெமரி லாஸா? மயிறு போச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று கூட்ட நெரிசலில் ஏதோ சம்பவம் நடக்குது, தவறா இருக்குன்னு சொன்னோன்னே எஸ்கேப் ஆகி பிடிச்சி பாருன்னு சொல்லிட்டு ஓடுறீங்களே வடிவேலு காமெடியில் மாதிரி. ஓடுறா கைப்புள்ளன்ட்டு ஓடி போய் அங்கே வீட்டுக்குள்ளே பூந்தவர் தான். நீங்கள் பண்ண மக்கள் எல்லாருக்குமே இந்த சொல்லுவாங்க, ஒரு படத்தில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் சொல்லியிருப்பார், இந்த நாட்டில் இருக்க எல்லாரையும் பாதுகாக்க வேண்டியவன் நானுன்னு சொல்லுவார். அது மாதிரி மாநில மக்களை பாதுகாக்க வேண்டியவர். நீ மயிர் போச்சுன்னு போய் ராத்திரி வீட்டில் படுத்துக்கிட்ட ஏசியை போட்டு, ராத்திரி ஃபுல்லாக கண்ணு முழிச்சு வேலை பார்த்தவங்க யாராரு தெரியுமா? டாக்டரு, எம்எல்ஏக்கள் எல்லாம் கட்சி பாகுபாடு எல்லாருமே பூந்து வேலை பார்த்துருக்காங்க. கலெக்டரு, காவல்துறையை சார்ந்தவங்க எவ்வளோ விடிய கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? முதலமைச்சர் ராத்திரி தூங்காம என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அவர் தானே முதலமைச்சர், பதறிக்கிட்டு ஓடியாராரு. எல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க ஃபுல்லாக கரூரை பார்த்து ஓடியாராங்க. நீ கரூர்லேருந்து சென்னையில் மயிர் போச்சுன்னு போய் குப்பரை அடித்து படுத்துக்கிட்ட. தலைவன்னா என்னன்னு யோசிக்கணும், என்னன்னு தெரியணும். இப்படி அதாவது நல்ல ஸ்டாண்டர்டாக மெச்சூரிட்டி ஆகாத பசங்களை இப்படி ஆக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரலன்றது நல்லா தெரியுது. அவங்கள கையாள உனக்கு தெரிஞ்சா கூட்டத்தை கூட்டணும், இல்லை மயிர் போச்சுன்னு இருக்கணும். இப்போ செத்தவன் வீட்டுக்கு மயிரா? உயிரை எவன் கொடுப்பா? செத்தவன் 40 வீட்டில் பிள்ளைகளை இழந்துட்டு தீர்றாங்களே, திரும்ப அதே பிள்ளைய உங்களால் கொடுக்க முடியுமா? காவல்துறையை குறை சொல்கிறீங்க. இவங்க ஃபுல்லாக மரத்தில் ஏறுறவன், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறவன், எங்கிட்ட இருந்து எதில் ஏறுவாங்க, எதில் குதிப்பாங்கன்னே தெரியலை. இவங்களுக்கெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ஆளை கூப்பிட்டு செக்யூரிட்டி கொடுக்கணும். உங்களுக்கெல்லாம் எத்தனை முறை இது புதுசாக நடத்த ஒரு தடவைனா பரவாயில்ல. ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல்லாக பைக்கில் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி பைக்கில் ஒருத்தன் பெல்ட் அடித்து விழுந்து தப்பிச்சுக்கிட்டான், பரவாயில்ல. எப்படி ஆளுங்க அவன் மெச்சூரிட்டி இல்லாமல் என்னென்னத்தையோ செய்கிறாங்க. சர்க்கஸில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணுறவனு காவல்துறை என்ன பண்ண முடியும்?
வந்தனையுமே வாழ்த்து பேசுறீங்க, அப்புறம் குறை சொல்றீங்க. உங்களுக்கு மெச்சூரிட்டி வெங்காயம் இருந்தா தானே உங்கள பார்க்க வரவங்களுக்கு மெச்சூரிட்டி வெங்காயம் இருக்கும். ஒரு பெரிய பேச்சாளர், பெரிய சிந்தனையாளர், உலகத்தையே அப்படியே திருப்பி போட்டுருவாருன்னா வர்றாய்ங்க. சினிமா படத்துல பார்த்த மோரக்கட்ட நேர்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்க வராய்ங்க. அத வர்ற வழியிலே காட்டி தொலைஞ்சிருந்தா எல்லாம் போயிருப்பாய்ங்க. 40 உயிர் தப்பிச்சிருக்கும். இப்படி வகுத்தறிச்ச புடிச்சு எல்லாரும் பாவம், எல்லா குடும்பத்துல ஒரு ஆள் மாரி ஒவ்வொருத்தவங்களும்னு சொல்லிட்டு இப்படி நாங்கலாம் வேதனைப்பட்டு, வருத்தப்பட்டு பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஓட்டு மயிரு போடுறாய்ங்க, அத அன்னைக்கு போட்டு தொலைறாய்ங்க, என்னமோ பண்ணிட்டு போறாய்ங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல. இப்படி உயிர் போயிடுச்சே, அப்புறம் நீங்க பாவம் இல்லையா? யாரா இருந்தாலும் பாவம் இல்லையா? பச்சை குழந்தைய என்ன பண்ணுச்சு? உங்கலாம் என்னத்த அறிவெல்லாம் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வராதுன்னு நல்லா தெரியுது. அறிவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. பைத்தியக்கார பயலுக.